வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரும்போக பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். ஈஸ்டர் தாக்குதலில் தேவாலயத்தை காட்ட சுரேஷ் சலை உதவினாரா? மொட்டுக்கட்சி கேள்வி. ஈழத்தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. தனியார் வைத்தியசாலையில் காலாவதியான மருந்து பொருட்கள், நீதிமன்றின் உத்தரவு. தொடர்ந்து குறைவடையும் தங்க விலை. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல். நாடு முழுவதும் மோசமடையும் லிப்டோ மற்றும் லாஃப் எரிவாயு பற்றாக்குறை, வெளியான காரணம். சிறைச்சாலையில் அழுது புலம்பிய சுரேஷ் சலே. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம், இந்திய பெருங்கடல் குறித்து ரணில் வழங்கியுள்ள முக்கிய ஆலோசனை. எரிசக்தி சந்தையை கட்டுப்படுத்த ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு, ரஷ்ய எண்ணெய்க்கு திடீர் அனுமதி. நீருக்குள் ஈரான் பதித்த கன்னிவெடிகள், அமெரிக்க கடற்படைக்கு பாரிய சவால். இனி விரிவான செய்திகள். பெரும்போக பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். 2025-26 பெரும்போக பயிர் செய்கையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்டங்களில் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்புறுதி சேவை அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள மாவட்ட அலுவலகங்களுடன் இணைக்கப்பட்டு கள உத்தியோகத்தர்கள் சேதத்தின் அளவை மதிப்பிடும் பணிகளை தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது பொலனறுவை, பதுளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த மதிப்பீடுகள் விரைவில் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சபை தெரிவித்துள்ளது. சேத மதிப்பீட்டு செயல்முறை முடிவடைந்ததும் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்திடம் இருந்து பரிந்துரைகள் பெறப்படும் என்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட உண்மையான சேதத்தின் அடிப்படையில் இழப்பீடு உடனடியாக வழங்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலில் தேவாலயத்தை காட்ட சுரேஷ் சலே உதவினாரா? மொட்டுக்கட்சி கேள்வி. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலை மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய தாக்குதல்தாரிக்கு தேவாலயத்தை அடையாளம் காட்டுவதற்காக சுரேஷ் சலை தேவைப்பட்டாரா என்ற கேள்வி எழுவதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் சஹ்ரான், ஈரான் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் தொடர்பை பேணியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியுள்ளமை அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசாரணையில் உறுதியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ISIS தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு தற்கொலை குண்டுகளை தயாரித்து தாக்குதலுக்கு தயாரான இந்த குழுவுக்கு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவாலயத்தை சுரேஷ் சலைதான் காண்பித்தார் என்று சிலர் கூறுவது ஒரு நகைச்சுவையான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் அகதிகள் விரும்பும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட உள்ளது. குறித்த விடயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற பதத்திற்கு மேலதிகமாக இலங்கை தமிழர்கள் எனும் பதத்தையும் உள்வாங்குவதனூடாக இந்த விடயத்தினை ஆராய்வதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையிலிருந்து குறித்த எண்ணிக்கையிலான இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த எண்ணிக்கை இதுவரையில் பூரணமடையாததன் காரணமாக அதில் இலங்கை தமிழர்கள் எனும் பதத்தையும் இணைக்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதனூடாக இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியுமா என்பது பற்றியும் ஆராய்ந்து வருவதாக கனிமொழி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் வைத்தியசாலையில் காலாவதியான மருந்து பொருட்கள், நீதிமன்றின் உத்தரவு. அம்பாறையில் காலாவதியான மருந்து பொருட்களை பாவனைக்கு வைத்திருந்த கல்முனை தனியார் வைத்தியசாலைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கல்முனை நீதவான் நீதிமன்று இன்று பிறப்பித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேசத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின்
மாவட்ட பொறுப்பதிகாரி தலைமையிலான புலனாய்வு உத்தியோகத்தர்கள் திடீர் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது குறித்த வைத்தியசாலையில் பாவனைக்கு வைத்திருந்த காலாவதியான மருந்து பொருட்களை கைப்பற்றியதுடன் குறித்த வைத்தியசாலைக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது நேற்று கல்முனை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட தனியார் வைத்தியசாலையின் முகாமையாளருக்கு நீதிமன்றத்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குறைவடையும் தங்க விலை. இன்றைய நிலவரம். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் 24 கேரட் தங்கம் பவுனொன்றிற்கு விலை 2000 ரூபாவால் குறைந்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்றிற்கு 4,10,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் நேற்றைய தினம் 3,81,000 ரூபாவாக காணப்பட்ட 22 கேரட் தங்கம் பவுன் 1,800 ரூபாவினால் குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,79,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவது சவாலாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தற்போதைய நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு மட்டுமே தடையின்றி எரிபொருள் வழங்க அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்க முடியும் என கூறியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதால் சில எரிபொருள் டேங்கர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போர் நீடித்தால் விலையில் கடும் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு டாலர் பற்றாக்குறையால் உருவானது. ஆனால் தற்போது இலங்கையிடம் 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பு உள்ளதால் நிதி சிக்கல் என்று இல்லை. விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகளே தற்போதைய கவலை என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலையில் அழுது புலம்பிய சுரேஷ் சலை. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி துவான் சுரேஷ் சலை சிறைச்சாலையில் அழுது புலம்பியதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சுரேஷ் சலைவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது தாத்தாவும் தந்தையும் ராணுவ வீரர்கள் என அவர் கூறியதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்தில் 3 சகோதரர்களும் ராணுவத்தில் கடமையாற்றியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சகோதரர் போரில் காயமடைந்து ஊனமுற்றிருப்பதாகவும் தமது மற்றொரு சகோதரர் ராணுவ மேஜர் ஜெனரலாக தற்போது கடமையாற்றி வருவதாகவும் சலை தம்மிடம் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு இவ்வளவு சேவையாற்றிய ஒரு குடும்பத்திற்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டமை வருத்தம் அளிப்பதாக சலை வருத்தப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை இழந்து 37 ஆண்டுகளாக நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக சலை தம்மிடம் கூறியதாக கம்மன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறான சேவையை வழங்கிய தமக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை கவலை அளிப்பதாகவும் இந்த தேசம் நன்றி மறந்த தேசமாக அடையாளப்படுத்தப்பட நேரிட்டுள்ளது என்றும் சலை மனம் வருந்தி கண்ணீர் மல்கினார் என தெரிவித்துள்ளார். தாம் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் உண்மையானவை எனவும் இதற்கு தாமும் சலைவும் உரையாடிய விடயங்களை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம். இந்திய பெருங்கடல் குறித்து ரணில் வழங்கியுள்ள முக்கிய ஆலோசனை. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ராணுவ மோதல்களையும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களையும் குறைக்க இந்திய பெருங்கடல் பிராந்திய தலைவர்களுடன் இலங்கை தொடர்ந்து கலந்துரையாடுவது முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பதற்ற நிலைமை உட்பட பல பிரச்சினைகள் குறித்து சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை குண்டு வீசி தாக்கி வருகின்றன. மறுபுறம் ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்கி வருகிறது. கடல்சார் பாதுகாப்பு முன்னுரிமையாக இருக்க வேண்டிய நமது கடல் பகுதியில் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலின் மூலம் அமெரிக்கா ஈரானிய கப்பலை மூழ்கடித்து வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் உரையாடலில் ஈடுபட்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றுக்கொன்று உரையாடலை நடத்தி வருகின்றன. இருப்பினும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்கள் காணப்படவில்லை. பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் சந்தித்து அரசியல் விவகாரங்கள், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார ஒருங்கிணைப்பு, மீன்பிடி, விவசாயம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து விவாதிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மோசமடையும் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு பற்றாக்குறை. வெளியான காரணம். நாடு முழுவதும் நிலவும் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு பற்றாக்குறை மேலும் மோசமடைந்து வருவதாக மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையில் பதிவு செய்யப்பட்ட எரிவாயு இருப்புகள் பெறப்பட்டு வருவதாகவும் லிட்டோ மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவன அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, குருநாகல் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் எரிவாயு பற்றாக்குறை கடுமையாக இருப்பதாக மேலும் தெரிவித்துள்ளனர். அதன்படி லாஃப் எரிவாயுவுக்கு இன்னும் கடுமையான பற்றாக்குறை இருப்பதாகவும் நுகர்வோர் தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் மக்கள் அதிகளவில் எரிவாயுவை வாங்குவதனால் சில பகுதிகளில் கடுமையான எரிவாயு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவித்துள்ளனர். தற்போது பல உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வீடுகளில் லிட்டோ மற்றும் லாஃப் ஆகிய 2 நிறுவனங்களின் எரிவாயு சிலிண்டர்களும் இருப்பதாகவும் நுகர்வோர் இரண்டையும் வாங்க நடவடிக்கை எடுப்பதால் பற்றாக்குறை மேலும் மோசமடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எரிசக்தி சந்தையை கட்டுப்படுத்த ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. ரஷ்ய எண்ணெய்க்கு திடீர் அனுமதி. ஈரான் போரினால் சீர்குலைந்துள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக கடலில் தேங்கியுள்ள ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை சந்தைக்கு கொண்டுவர அனுமதிப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். ஈரான் போரின் விளைவாக விண்ணை தொடும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அமெரிக்கா தனது மூலோபாய பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்கும் என்று அமெரிக்க எரிசக்தி துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நீருக்குள் ஈரான் பதித்த கன்னிவெடிகள் அமெரிக்க கடற்படைக்கு பெரிய சவால். உலகின் எண்ணெய் வளங்களில் சுமார் 20% கடந்து செல்லும் முக்கியமான வளைகுடா கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் வியாழக்கிழமை முதல் கடல் கன்னிவெடிகளை பதிய தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ராணுவம் ஈரானின் கடற்படையை பெருமளவில் அழித்துவிட்டதாக கூறியிருந்தாலும், எனினும் இன்று வெளியான தகவலின்படி ஈரான் தற்போது சிறிய படகுகளை பயன்படுத்தி கன்னிவெடிகளை பதித்து வளைகுடா அண்டை நாடுகளுக்கு விதித்துள்ள ஹோர்முஸ் நீரிணை மூடுதலை அமுல்படுத்த முயற்சி செய்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.